வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு வீட்லயே பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 2 10 இன்ச் பீஸா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். கொஞ்சம் பீஸா டோ, இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கு. நான் இன்னைக்கு 300 கிராம் மைதா மாவு, அதாவது பிளெயின் ஃப்ளோர் வச்சு பீஸா டோ செஞ்சு தயாரா வச்சிருக்கேன். நம்ம உருட்டுறதுக்கு கொஞ்சம் மைதா மாவும் கொஞ்சம் செமோலினாவும் தேவைப்படும். கொஞ்சம் பீஸா சாஸ், நான் இன்னைக்கு வீட்டில் பண்ண பீஸா சாஸ் யூஸ் பண்றேன். இதனுடைய ரெசிபி அக்ஷு சமையல் சேனல்ல இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க கடையில் வாங்கின பீஸா சாஸும் யூஸ் பண்ணலாம். அது போக கொஞ்சம் துருவின சீஸ் தேவைப்படும். யூஸ்வலா மொசரல்லா மட்டும்தான் போடுவாங்க. நான் மொசரல்லாவும் செடாரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட போறேன். கடைசியா வாசனைக்கு கொஞ்சம் பேசிலும் ஒரிகனாவும் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை காஞ்ச பேசிலும் யூஸ் பண்ணலாம். முதல்ல ஒர்க் டாப்ல கொஞ்சம் மைதா மாவு நல்லா தூவிட்டு நம்ம உருட்டி வச்சிருந்த மாவுல பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 கிராம் மைதா மாவுல நான் இன்னைக்கு மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன். இதுல பாதி போதும் ஒரு 10 இன்ச் பீஸா செய்யறதுக்கு. ஸோ முதல்ல ஒரு பாதி எடுத்து கொஞ்சம் நல்லா கையில ஒட்டாத மாதிரி ஈரம் போற மாதிரி நல்லா இந்த மாவு வச்சு பிணைஞ்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி கையை வச்சே லேசா தட்டிட்டு ஓரத்துல இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா பீஸா நடுவுல கொஞ்சம் லேசா இருக்கணும், சைடு சுத்தி கொஞ்சம் கனமா இருக்கணும். அதனால சைடு ஓரத்துல மட்டும் கொஞ்சம் தடியா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவுல கொஞ்சம் நல்லா நம்ம அமுத்தணும். கை வச்சே நிறைய பேர் பண்ணிடுவாங்க. கை வச்சு பண்ண முடியலன்னா நம்ம உருட்டுக்கட்டையை வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் முதல்ல கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சைட்ல எல்லாம் குண்டா வர்ற மாதிரி எடுத்து விட்டுட்டு கை வச்சு அதுக்கப்புறம் நல்லா மாவு தூவி நல்லா உருட்டுக்கட்டை, அதாவது பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்க போறேன். நல்லா நடுவுல மட்டும்தான் நான் தேய்க்கிறேன். நல்லா பாத்தீங்கன்னா சைட்ல நான் தேய்க்கவே இல்லை. சைட்ல ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தடியா இருக்கணும், அதனால நல்லா நடுவில் மட்டும் தேய்க்கிறேன். இதில் இந்த மாதிரி கையை வச்சு இன்னும் கொஞ்சம் இழுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா நடுவில் மட்டும் மெலிசா வரும். நான் இது தேய்க்கும் போது கீழே கொஞ்சம் செமோலினா, அதாவது கொஞ்சம் நைஸான ரவையும் லேசாக தூவிக்கிட்டேன். அது கீழே பேஸ்க்கு கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும். அது தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். நான் இப்போ பீஸா ஸ்டோனை ஏற்கனவே அவனில் நல்லா சூடாக்கி வச்சுருந்தேன். அதில் நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருந்த மாவை போட்டுட்டு அதுக்கு மேல பீஸா சாஸை சைட்ல ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இடம் விட்டுட்டு ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சமா பேசிலும் ஒரிகனாவும் தூவிக்க போறோம். இந்த பீஸா ஸ்டோன் இல்லாதவங்க சும்மா நார்மல் பேக்கிங் ட்ரே, ரவுண்ட் ட்ரேல அல்லனா ரெக்டாங்கிள் ட்ரேல கூட வச்சு எடுக்கலாம். பீஸா ஸ்டோன் யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதை நல்லா அவன்ல வச்சு ஒரு 15 நிமிஷம் சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ பேசில் ஒரிகனோ தூவிட்டு இதுக்கு மேலாப்ல சீஸ், துருவின சீஸை நல்லா அந்த சாஸ் மறையிற அளவுக்கு போட்டுக்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி மொசரல்லாவும் பாதி செடாரும் போடுறேன். நீங்க வெறும் மொசரல்லா போட்டாலும் சரி, எல்லாம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி. இப்போ இது பிளெயின் பீஸா தயார், மார்கரிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்க இதை இப்படி அவன்ல வச்சு எடுத்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி டாப்பிங்ஸ் மேல வச்சு எடுத்தாலும் சரி, சிக்கனோ, வெங்காயமோ, கொடமிளகாயோ, மஷ்ரூமோ, ஆலிவ்ஸோ, ஸ்வீட் கார்னோ, உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸை வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெங்காயமும் கொடமிளகா கலர் 3 கலர்ல கொடமிளகா மட்டும் சேர்த்து பண்றேன். இப்போ தேவையான டாப்பிங் போட்டுட்டு உங்க அவன்ல உள்ளதுலேயே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்க முடியுமோ அதில் வச்சு இது சுற்றி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சீஸும் நல்லா உருகி வந்துருச்சுன்னா பீஸா தயார். இது சூடா பரிமாறினா ரொம்ப அருமையா இருக்கும். சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.